வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பிஸ்னஸ் ஸ்கில் 2 ஒரு 8 கொஷின் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். அது 8 கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷனும் தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். டோன்ட் சென்ட் அட்வான்ஸ் கொஷின்ஸ் இன் ஒன் ஆஃப் த டிப் டு கண்டக்ட் கிரேட் இன்டர்வியூஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் அ ரீசன் ஃபார் இட்? செலக்ட் ஆல் தட் அப்ளை. என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்ட் would sound very scripted and may seems written by a committee. அதாவது என்ன சொல்ல வராங்க கொஷினில் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட் சென்ட் அட்வான்ஸ் கொஷின்ஸ், அதாவது இந்தந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கட்டு முன்னாடியே சொல்லிட்டா அது என்ன மாதிரி இருக்கும். அதாவது அந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் அ ரீசன் ஃபார் இட், என்ன ரீசனாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது மோஸ்ட்டாக ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கும் அந்த ரெஸ்பான்ஸ்லாம். அதான் சொல்கிறாங்க, ஸ்கிரிப்டட் பை ரெஸ்பான்ஸு ரிட்டன் பை கமிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ்கிங் கொஷின் இன் அட்வான்ஸ் எலிமினேட்ஸ் ஸ்கோப் ஃபார் ஃபாலோ அப் கொஷின்ஸு. அதாவது ஒரு கொஷின்ஸ்லாம் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா ஃபாலோ அப் கொஷின்ஸ்லாம் என்னென்னன்ட்டு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கொஷின் நம்மளுக்கு ஆக்குன்னு தெரியும்னா அதோட ஃபாலோ அப் கொஷின்ஸ்லாம் நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். அதான் ஆஸ்கிங் கொஷின்ஸ் இஸ் இன் அட்வான்ஸ் எலிமினேட்ஸ் த ஸ்கோப் ஆஃப் ஃபாலோ அப் கொஷின்ஸு. இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். வாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷுட் அன் ஆர்கனைசேஷன் அடாப்ட் டு பிகம் அ டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன்? அதாவது மூணுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன், ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் திங்கிங் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபெயில் ஃபாஸ்ட். இந்த மூணு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்ப்போம். அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷுட் ஆர்கனைசேஷன் ஹேவ் ஃபார் டெவாப்ஸில் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன். ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிங் த ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் லைக் டிப்ளாய்மெண்ட்டு, டெஸ்டிங், அது எல்லாமே என்னெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டா அது வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப்ஸ் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன். அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் திங்கிங். அதாவது டெவலப்ஸ் என்கரேஜஸ் ப்ராடக்ட் சென்ட்ரிக் ஒன், நாட் ஆன் ப்ராஜெக்ட் சென்ட்ரிக் ஒன். ஓகே, அதாவது ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக டெவலப்ஸ் டீம் கிடையாது, ப்ராடக்ட் சென்ட்ரிக் ஒன் தான். சரிங்களா? அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் டெலிவரிங் வேல்யூ டு என் கஸ்டமர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஃபெயில் டெஸ்ட். என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்கவர் த இஷ்யூ குவிக்கர் ரேதர் தென் லெட்டிங் இட் பர்சிஸ்ட் அண்ட் லீட் டு லார்ஜர் இஷ்யூ லேட்டர். ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை அப்பவே சால்வ் பண்ணணும்னு நினைக்கணும். அது வந்து நீங்கள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அது பெரிய இஷ்யூ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதான் ஃபோக்கஸ் ஆன் ஃபெயில் டெஸ்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த மெத்தட்ஸ் டு டிட்டர்மைன் த ரூட் காஸ் ஆஃப் அ ப்ராப்ளம், செலக்ட் ஆல் தட் அப்ளை. என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 5 whys ஃபிஷ் போன் டயக்ராம். இதுதான் ரெண்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன் ஆன்சர்ஸ். இந்த 5 whysம் ஃபிஷ் போன் டயக்ராமும் ஸ்பெசிஃபிக் டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயில்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அன் ஆடியன்ஸ் கேப்டிவேட்டிங்னா இன்ட்ரெஸ்டிங்னு அர்த்தம். அன் ஆடியன்ஸ் கேப்டிவேட்டிங் ஸ்டோரி ஷுட் ஹேவ் சென்சரி டீட்டெயில்ஸ். சென்சரி டீட்டெயில்ஸ்னால் மைன்யூட் டீட்டெயில்ஸ். சரிங்களா? தட் வில் அலோ தெம் டு ஆக்சுவலி see, hear, feel and smell the different stimuli in your story world. அதாவது ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் சொல்லி ஒரு ஸ்டோரி சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டோரியை ஃபீல் பண்ண முடியும், ஹேர் பண்ண முடியும். அதாவது என்னென்ன சுச்சுவேஷன் நீங்கள் அந்த ஸ்டோரியில் கொண்டு போகிறீங்களோ அது எல்லாமே அந்த ஆடியன்ஸும் ஃபீல் பண்ண முடியும். இட் ஷுட் ஆல்சோ கிரியேட் அ பிக்சர் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் இன் த ஸ்டோரி விச் ரிமைன்ஸ் இன் ஆடியன்ஸ் கிளியர் மென்டல் மைண்ட். அதாவது இப்போ வந்து ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸோட ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு அது வந்து கிளியராக அந்த பிக்சர் வைஸ் அவங்க மைண்ட்லேயே அவங்க வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ஸ்டோரி இப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. அதனால் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சென்சரி அண்டு கிளியர். இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆக்னே டிஸ்கஸ் பண்ணதான். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷுட் அடாப்ட் பை ஆர்கனைசேஷன் ஃபார் டெவலப்ஸ் டீம்? ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் திங்கிங், ஃபோக்கஸ் ஆன் ஃபெயில் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமேஷன். அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃபன் results in loss of productivity and stifling of creativity and the creation of barriers to cooperation and collaboration. இதோட அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்னா ஒரு தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை வந்து அது வந்து ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸ்டிஃப்லிங் ஆஃப் க்ரியேட்டிவிட்டின்னு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட இமேஜினரி ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் நியூ ஐடியாஸ் எல்லாமே சப்ரஸ் பண்ணப்படும். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி இந்தமாரி இஷ்யூவாக இருக்கும்போது, லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்போது அந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நியூ ஐடியாஸ்லாம் உங்களுக்கு சப்ரஸ் பண்ணப்படும். அதுதான் உங்களுக்கு ஸ்டிஃப்லிங் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி அண்ட் த கிரியேஷன் ஆஃப் பேரியர்ஸ் டு உங்களுக்கு கோஆப்ரேஷன் அண்ட் கொலாபரேஷன். எப்படி பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஸ்டிஃப்லிங் ஆஃப் க்ரியேட்டிவிட்டினால
உங்களுக்கு இந்த 2 லாஸ் ஆகனால எது கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா பேரியர்ஸ் ஆகும். பேரியர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும் கோஆப்ரேஷனையும் கொலாபரேஷனையும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் ஸ்டாப்ஸ் பீப்புள் ஃப்ரம் ஃபைண்டிங் அ சக்ஸஸ்ஃபுல் சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம் ஃப்ரம் அமாங் த கிவன் சாய்ஸ். ஐடென்டிஃபை த பேரியர்ஸ் டு ப்ராப்ளம் சால்விங். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா irrelevant இன்ஃபர்மேஷன், ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்னஸ், மென்டல் செட். இது ஆக்னே நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது தான். அதில் உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருக்காது தோணுது. நம்ம இந்தமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தர் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.